ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகணும்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்கப் பைல் மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்தது, என்ன நடந்தது, அண்ட் கரண்ட் எனர்ஜி இப்போது ஹீ ஆர் ஷீ என்ன நினைக்கிறாங்க, அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது, யூனிவர்ஸோட வழிகாட்டல்கள் என்ன, யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது பிக் அ கார்ட் மெத்தட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3 3 பைல் வச்சுருக்கேன். ஓகே, இதில் உங்களோட இன்ட்யூஷன் எந்த பைலை சூஸ் பண்ணுதோ அந்த பைலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் பர்சனோட நேமும் ஒரு 3 டைம்ஸ் மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கோங்க. அவங்க முகத்தை நல்ல மைண்ட்குள்ளே நிறுத்திக்கோங்க. மனசில் அவங்க முகத்தை நல்லா நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த பைல் கண்ணை மூடினதும் ஃப்ளாஷ் ஆகுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பைல் 1 எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. அதில் என்ன கார்ட்ஸ் வருது, உங்கள் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் என்ன, கரண்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டில் நடந்தது உங்களுக்கு தெரியும், இப்போ என்ன நினைக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் பர்சன் கூட ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, அடுத்து 4 of Swords, ஓகே, நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேளை டிஸ்டன்ஸ் செப்ரேஷன் ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஏன் வந்தது, என்ன நடந்தது பாஸ்டில் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்து 8 of Pentacles. ஓகே, Ten of Pentacles. சூப்பர். ஓகே, அடுத்து 8 of Cups. 7 of Swords வந்திருக்கு. 8 of Wands. Emperor. ஓகே, அடுத்து 5 of Swords. ஓகே, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. சரிங்களா? பாட்டம் ஆஃப் த டெக் வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இப்போ நாம் இந்த கார்ட்ஸ் மூலமாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் என்ன, கரண்ட் எனர்ஜி என்ன அண்ட் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது ஒரு சாதாரண லவ் ரீடிங் இல்லை. ஓகேவா? உங்கள் காதல் வாழ்க்கையில் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க, ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன டைரெக்ஷனில் போகுது அண்டு கரண்ட்டில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற 3 கேள்விகளுக்குமே இப்போ தெளிவான ஒரு பதிலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் மனசை நல்லா அமைதிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ் எனர்ஜி வச்சு கொடுக்குற ஒரு ரீடிங். எல்லாருக்கும் 100% ரிசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரிசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் இந்த மெசேஜ், இந்த ரீடிங் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூனிவர்ஸ் இதை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். இது உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போட பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங்கில் என்னென்ன கார்ட்ஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்தோம். ஸோ இப்போது பாஸ்ட் எனர்ஜியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், 4 of Swords, டெத். இந்த 3 கார்ட்ஸும் வச்சு பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கல. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டேபிள் பிகினிங்கோடு வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே,
ஒருத்தரை ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலோட இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் 4 ஆஃப் ஷார்ட்ஸும் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு அமைதி, ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் நோ கம்யூனிகேஷன் ஆர் ஒரு எமோஷ்னலி 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பிரேக் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தங்க வந்து ஹீலிங் மோடில் இருந்திருக்கலாம். வேர்ட்ஸை விட சைலன்ஸ் வந்து அதிகமாக பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்டில் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து டெத் கார்டுமே வந்திருக்கு. ஒரு ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இந்த டெத் கார்டு காட்டுது. இது வந்து ஒரு ஒரு எண்டிங் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஓகே, எப்போவுமே டெத் கார்டுங்கிறது ஒரு ரீபர்த் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஓல்ட் ஃபேஸ் முடிஞ்சு ஒரு நியூ ஃபேஸ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கார்மிக் லெசன். சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேரையுமே ஒரு உள்ளேயே இருந்து மாற்றிருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, பழைய மைண்ட் செட், ஈகோ, ஃபியர் இது எல்லாமே வெளியே வர இந்த கனெக்ஷன் தான் காரணமாக இருந்திருக்கு. ஓகே, உங்கள் மனசில் என்னெல்லாம் இருந்திருக்கோ அது எல்லாமே வெளிப்படுறதுக்கு உங்கள் இந்த சென்ஸ் உங்கள் 2 பேருக்குமே தான். அதுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்டர்ட் ஆனதுக்கான காரணம் என்ன, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னா டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ. ஓகே, உங்களை மாற்றுறதுக்கு. உங்களுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கவோ இல்லை உங்களை அழ வைக்கவோ உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கவோ இல்லை. ஆனால் இது எல்லாமே நடந்திருக்கும். நீங்கள் அழுதுருக்கலாம், மன வேதனையோடு இருந்திருக்கலாம், மன வலியோடு இருந்திருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கான முக்கியமான காரணம் உங்களை மாற்றுறதுக்கு, உங்களுக்கு சில லெசன்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் எனர்ஜியை நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க. அடுத்து கரண்ட் எனர்ஜி. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ஹீ ஆர் ஷி யாரை வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த ரீடிங் வந்து ஒரு காமன் ரீடிங், எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. மேல் ஆர் ஃபீமேல் எல்லாருக்குமே பொருந்துகிற ஒரு ரீடிங். ஓகே, ஸோ இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது, 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது, 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 7 ஆஃப் ஷார்ட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ வந்து அவங்க உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஓகே, 8 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதை எப்படியே விட்டுறக்கூடாது, அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியல. ஆனால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. மனசில் இப்படி ஒரு தாட் இருக்குது, அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியல, அவங்கக்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, அவங்கள பார்க்காம இருக்க முடியல, மெசேஜ் பண்ணாமல் இருக்க முடியல, நான் வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அதுக்கு தேவையானது என்னவோ அதை பண்ணலான்னா ஸ்லோவாக இருக்காங்க. ஓகே, அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸும் இருக்குது. ஸோ ஒரு 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஃபேமிலி, மேரேஜ், ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே அவங்க மனசில் இருக்குது. அதாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கணும், உங்கள் கூட ஃபேமிலியாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இதை கொண்டு போகணும், ஃப்யூச்சர் செகண்ட் ஆஃப் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்கள் மனசில் இருக்குது. சரிங்களா? அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, அந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எமோஷ்னல் பெயினால் அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் இப்போது. ஓகே, ஆர் இன்னுமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சிட்ருக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்க வருவாங்களா, உண்மையாக நம்மளை லவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்று, இப்போ வந்து ஒரு எமோஷ்னல் பெயினால் அவங்க டிஸ்டன்ஸில் இருக்கலாம், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், பழைய மாதிரி இல்லாமல் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆர் இன்னுமே அவங்க வந்து வெளிப்படையாக அவங்க மனசில் இருக்கிற காதலை சொல்லாமல் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எனர்ஜி இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 7 ஆஃப் ஷார்ட்ஸ். ஓகே, 7 ஆஃப் ஷார்ட்ஸ் இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பயம், அவாய்டன்ஸ், அப்புறம் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணுறது, இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இது சீட்டிங்கை மட்டும் மீன் பண்ணுறது கிடையாது. ஓகே, சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒரு பல பேருக்கு வந்து ஐ லவ் யூ பட் ஐ எம் ஸ்கேர்ட் டு டெல் யூ அப்படிங்கிற ஒரு எனர்ஜியையும் காட்டும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியையும் இந்த 7 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து காட்டும். அதாவது உண்மையான ஃபீலிங்ஸை
மறைக்கிறது. ஓகே, எமோஷன்ஸை மறைக்கிறது. ஸோ அவங்க வெளியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ கரண்ட் எனர்ஜி இதுதான். வெளியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் எனர்ஜி. அடுத்து ஃப்யூச்சர் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது இந்த ரிலேஷன்ஷிப்? யூனிவர்ஸ் வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 8 ஆஃப் வான்ஸ் இருக்குது, எம்பரர் அண்ட் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ், பாட்டம் ஆஃப் த டெக் வந்து வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் திங்ஸ் வந்து சடனாக மூவ் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. சரிங்களா? 8 ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கம்யூனிகேஷன் அவங்ககிட்டேருந்து வரலாம். மெசேஜ் ஆர் கால், இல்லை மீட்டிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சடனாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. எப்படியோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன்லேருந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே இருக்குது, ஸ்டக்காக இருக்குது, ஸ்டாக்னன்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி இப்போ திரும்ப ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ எம்பரர் கார்டும் வந்திருக்குங்கிறதுனால எம்பரர் இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு மெச்சூரிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டை தான் எம்பரர் கார்டு இண்டிகேட் பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியை தான். ஸோ உங்கள் பர்சன் வந்து ஃபைனலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்படியே இருக்க மாட்டாங்க, இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இல்லையா, மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரோலை விட கமிட்மெண்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? பட் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. 5 ஆஃப் ஷோர்ட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு வார்னிங் கார்டாக எடுத்துக்கலாம். ஈகோ கிளாஷஸ் வரும், அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ், யார் சரி அப்படிங்கிற போட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் கூட 2 பேருக்குள்ளேயும் ஈகோ கிளாஷஸ் இருந்தாலோ, இல்லை தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலோ, இல்லை நான் தான் சரி, நீ சொல்கிறது சரியா, நான் சொல்கிறது சரியா அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்தாலோ, அந்த மாதிரி போட்டி இருந்தாலோ இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் 5 ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் நமக்கு வார்னிங்காக கொடுக்குறாங்க. ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணுறதை விட இந்த ரிலேஷன்ஷிப்பை வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வின் தி ரிலேஷன்ஷிப் நாட் தி ஆர்குமெண்ட். ஓகேவா? அதை தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பாட்டம் எனர்ஜியாக நமக்கு வந்து வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே வேர்ல்ட் கார்டு ஒரு நல்ல பவர்ஃபுல் கம்ப்ளீஷன் கார்டு. ஸோ ஒரு கார்மிக் சைக்கிள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் முடியுது. கார்மிக் சைக்கிள் முடியுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு செப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் க்ளோஷர் வரலாம், இல்லை கமிட்மெண்ட் வரலாம். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உறுதியாக நடக்கும். ஒரு முடிவே இல்லாமல் சடனாக போயிட்டாங்க, என்னன்னே தெரியல, பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிஞ்சதுக்கான காரணமே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட நல்ல ஒரு க்ளோஷர் கிடைக்கும். ஓகே, ஒரு க்ளோஷர் இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட் எனர்ஜி, ரெண்டில் ஏதோ ஒன்று ஷோராக நடக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் யூனிவர்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போக ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒத்துழைக்கணும். நீங்கள் 2 பேருமே மனசை விட்டு பேசுகிறது, 2 பேரோட பிஹேவியர், எஃபெக்ட் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதும் போகாததும். பட் யூனிவர்ஸோட சைன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் மாற்ற வந்தவங்க. உங்களுடைய குறைகளை சரி பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் அவங்கள அனுப்பி வச்சுருக்கு, அவங்களோட குறைகளை சரி பண்ணுறதுக்காக உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு காரணத்துக்காக தான் யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்க. சரிங்களா? கம்யூனிகேஷன் வந்ததுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூ சாப்டருக்கு போகும். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஒரு நியூ சாப்டரை எழுத ரெடி ஆகும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, பயத்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் அஃபெக்ட் பண்ணிடாதீங்க, டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஓகேம்மா? இந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் பொட்டென்ஷியலாக இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இது. அதை வந்து உங்களோட ஈகோவாலேயோ இல்லை உங்களோட பயத்தாலேயோ ஸ்பாயில் பண்ணாமல் டிவைன் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்போவும் சொல்கிறது தான், வாட்ஸ் மீன் ஃபார் யூ வில் நெவர் ட்ரூலி மிஸ் யூ. ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அவசரப்பட வேண்டாம்,
உங்களோட ஹீலிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவை மறக்காதீங்க. டிவைன் டைமிங்கில் ஒரு கரெக்ட் கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே வரும். உங்களை 2 பேருக்குமான கிளாரிட்டி கிடைக்கும். அவுட்கம் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த அவுட்கம், அந்த கிளாரிட்டி, அந்த கான்வர்சேஷன் இது எல்லாமே உங்களை நெருங்கிட்டுருக்கு. இந்த கனெக்ஷனுக்கு இன்னுமே ஒரு முக்கியமான சாப்டர் எழுதப்பட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலிமா அடுத்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே நம்ம டேரோ ரீடிங்கில் பார்த்துட்டோம். டேரோ கார்ட்ஸ் மூலயமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சு. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களோட ஹீலிங்கில் மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் தான் இது. ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கார்டு வருது? ஃபர்ஸ்ட் ஒன், ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே, அடுத்து டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. அடுத்து என்ன வந்திருக்கு? ப்ராஸ்பரிட்டி லைஸ் அஹெட். ஓகே, தி ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். தி ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்க போகுது. எஸ், நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான். அண்ட் ஃபைனல் ஒன், பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான். ஓகேங்களா, யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட கனவுகளை நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகே, ரொம்ப கொஞ்சம் ரீசன்ட் பாஸ்ட்டாகவே நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் வந்து டிலே ஆகிட்டே இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகலாம். ஓகேங்களா, சம்டைம்ஸ் இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் டேக்கிங் டைம் டசன்ட் மீன் இட்ஸ் நாட் கமிங். ஓகே, அது வந்து டிலே ஆகிறதால அது வரவே வராதுங்கிற அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அது வராது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் மனசில் வச்சுருக்கிற அந்த ட்ரீம் இல்லை உங்களோட கோல் ஆர் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னுமே அலைவாக இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து இது லவ் ரீயூனியனாக இருக்கலாம், அதை பற்றின மேனிஃபெஸ்டேஷன் ஆர் கோல் ஆர் ட்ரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் மேரேஜ் ஆர் நியூ ஜாப் ஆர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் இல்லை பர்சனல் ஹீலிங். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. ஒரு விஷயம் டிலே ஆகுது அப்படிங்கிறதுனால அது கிடைக்காது, அது வராது, அது நம்ம கைக்குள்ளே வந்து சேராது அப்படின்னு இல்லை. ஓகேங்களா, அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கான கைடன்ஸாக. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. ஓகே, ஸோ இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களோட லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷனில் ஈகோ ஆர் ப்ரைடு வந்து தடையாக இருக்குது. அதை இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லவ் ரீடிங் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். கரியர் அப்படின்னா ஹெல்ப் கேட்காம எல்லாத்தையுமே தனியாக சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம், தனியாக சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ஒரு கான்வர்சேஷன், ஒரு அப்பாலஜி ஆர் ஒரு ஹானஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வாழ்க்கையை மாற்றிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, பீயிங் ரைட் இஸ் நாட் ஆல்வேஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பீயிங் ஹாப்பி. ஓகேவா, ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் இல்லை உங்களோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர், அதாவது உங்கள் பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதுக்கு ஆப்டான ஒரு பர்சன், அதாவது நீங்கள் ஆர் உங்கள் கூட காண்டாக்டில் உள்ள ஒருத்தர். ஓகேங்களா, அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஈகோ வால் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து ப்ராஸ்பரிட்டி லைஸ் அஹெட். ஓகே, இந்த கார்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப நாளாக நீங்கள் செய்த ஹார்ட் ஒர்க் இருக்குது இல்லையா, நீங்கள் போட்ட எஃபோர்ட் இருக்குது இல்லையா, அது வீண் போகலை அப்படிங்கிறத சொல்கிற ஒரு மெசேஜ் இது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், லவ் ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் ஜாப், ஃபினான்ஷியல் வைஸ் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் போட்டு அந்த எஃபர்ட் வந்து அதுக்கான பலனை கொடுக்க போகுது. ஓகே, ஃபினான்ஷியலி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. சில பேருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இன்க்ரிமெண்ட் வரலாம், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், பிஸ்னஸ் க்ரோத் ஆகலாம்,
அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்கம் இருக்கலாம், ஓகேங்களா, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கிற, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கீப் கோயிங். ஓகேவா, தி ஹார்வெஸ்ட் இஸ் க்ளோசர் தென் யூ திங்க். ஓகே, நீங்கள் யோசிக்கிறத விட நீங்கள் விதைச்ச விதைகளை அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நீங்கள் விதைக்கிறத ரொம்ப சீக்கிரமாகவே அறுவடை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது தி ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ, என்ன பதில்களை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி தேடுற ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன முடிவு பண்ண போகிறாங்க, இதை பற்றி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது, நான் சரியான பாதையில் இருக்கேனா, என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் எப்போ வரும், இந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் இந்த கார்டு சொல்கிறது என்ன தெரியுமா, ஆன்சர்ஸ் ஆர் ஆன் த வே. ஓகே, பதில்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு ட்ரீமாக இருக்கலாம், ஆர் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரியலைசேஷனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலும் அது வந்து பர்மனெண்ட் இல்லை. ஓகே, ஸோ அதை தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் தி ஃபைனல் ஒன், பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்டு வந்து இந்த ரீடிங்கோட ஹார்ட் மெசேஜாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் சைடில் அதிகமாக இருக்கலாம், சரிங்களா. மேனிஃபெஸ்டேஷன், டேரோ, ஏஞ்சல் நம்பர்ஸ், ப்ரேயர்ஸ், யூனிவர்ஸ் சயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலாம். இதில் ரொம்ப நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், அது நல்லது. ஓகே, ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரே ஃபார் இட் பட் ஆல்சோ ஒர்க் ஃபார் இட். வெறுமனே நீங்கள் ப்ரே பண்ணுறது மட்டும் வேலைக்காகாது, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் போதாது, ஆக்ஷனும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இருக்கணும், அவசரமும் கூடாது, சரிங்களா. லவ் வேணுமா, ஹீல் ஆகுங்க. கரியர் ஸ்டேபிளாக இருக்கணுமா, அதுக்கான ஒர்க் என்ன, அப்ளை பண்ணுறது, நியூ ஜாப்ஸ் தேடுறது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், புது ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது, அது மாதிரி. பணம் வேணுமா உங்களுக்கு, ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் சக்ஸஸ் வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ ஓவரால் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாரி, இந்த ரீடிங் ஃபுல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. என்னென்னா, உங்களோட கனவுகள் இன்னுமே அலைவாக இருக்குது. ஈகோவை தூக்கி போடுங்க. ப்ராஸ்பரிட்டி வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேடுற பதில்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வெறுமனே மந்த்ரா சொல்லிக்கிட்டு, ஸ்பெல் ஒர்க் பண்ணிக்கிட்டு, அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ஆக்ஷன்லையும் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஏஞ்சல் நம்பர்ஸ் 222, 444, 888, 1111. ஓகே, இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ரீடிங். ஓகேவா, பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் என்ன, அவங்களுடைய பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனோட நேமை ஒரு 3 டைம்ஸ் நல்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. நல்ல டீப் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. அவங்க முகத்தை நல்லா மனசில் நிறுத்திக்கோங்க. ஓகே, அவங்க கூட இருந்த அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அவங்க மனசு, அவங்களோட முகம் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். உங்கள் மனசில் அவங்களோட முகம் மட்டும்தான் இருக்கணும். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் வந்து யூனிவர்ஸ் கைடன்ஸையும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்களுடைய பாஸ்டில் ஏன் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, என்ன நடந்தது, அண்ட் தற்போதைய நிலை என்ன, ஹே ஆர் ஷி அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, கரண்ட் எனர்ஜி என்ன, அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டு என்ன, தி ஃபூல் வந்திருக்கு. ஃபஸ்ட் கார்டு தி ஃபூல், செகண்ட் ஒன் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஹைரோஃபண்ட். ஓகே, சூப்பர்.
ஹைரோஃபன் கார்டு வந்திருக்கு. அடுத்து தி சேரியட். ஓகே, தி சேரியட். 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து 6th ஒன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸோட லவ் ரீடிங் பார்த்துட்ருக்கோம். 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன கார்டு? 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரெட்? 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் இப்போ பார்க்க போகிறோம். பாஸ்ட் எனர்ஜி, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தி ஃபூல், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், தி ஹைரோஃபன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்காக இருந்திருக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு. ஃபுல் கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லது உங்கள் பர்சன் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் இந்த கனெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் பிகினிங்கில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், நல்ல ஒரு நம்பிக்கையோட இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஓகே, அண்ட் அடுத்து 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்காக ரெண்டு பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருமே நல்ல லவ் கொடுத்துருக்கீங்க அண்ட் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து லவ், டைம், பேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உடனே கிடைக்கல. ஓகே, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹைரோஃபன் கார்டும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கார்டு. இது வந்து ஒரு சாதாரண அட்ராக்ஷன் இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த லவ் வந்து ஒரு சாதாரண அட்ராக்ஷன் இல்லை. இந்த கனெக்ஷனில் கமிட்மெண்ட், மேரேஜ் பொட்டென்ஷியல் ஆர் ஏதோ ஒரு கார்மிக் லெசனும் இருக்குது, ஷோராக இருக்குது. ஓகே, அண்ட் சிலருக்கு வந்து இன் சம் கேசஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலி, சொசைட்டி ஆர் ட்ரெடிஷன்ஸ் காரணமாக சில சோதனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கலாம். ஓகே, அதாவது உங்களுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து கேஸ்ட் ஆர் ரிலீஜியன் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை சோஷியல் ஸ்டேட்டஸ் அது. அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்களோட கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கலாம். ஆர் நீங்கள் மேரீடாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க மேரீடு, இல்லை நீங்கள் ஒரு சிங்கிள் மதர் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்திருக்கலாம், அதே மாதிரி அவங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளாக சொல்கிறது தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு, எல்லா டிஃப்ரென்ஸையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஸ்டில் நம்மளோட சோஷியல் செட்டப் அந்த மாதிரி இருக்குது. சில டிஃப்ரென்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும், எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம சோஷியல் செட்டப்பில் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய கல்ச்சர் ஆர் ட்ரெடிஷன், அவங்களுடைய கல்ச்சர் ஆர் ட்ரெடிஷன், இது எல்லாமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிறைய சோதனைகளை கொண்டு வந்திருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இது இல்லை. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட பாஸ்டில் வந்து இது தான் நடந்திருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்தது உங்களுக்கு வந்து பொறுமையை டீச் பண்ணுறதுக்கு, கமிட்மெண்ட் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நடந்தது, ஏன் உங்களுக்கு வந்துச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கான காரணம் என்ன நடந்தது, எதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன், பிரேக்கப், நோ கான்டாக்ட் வந்தது அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்து கரண்ட் எனர்ஜி பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ பாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆரல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, ஸோ பாஸ்ட் இப்போ வந்து பாஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து கரண்ட் எனர்ஜி, ஹி ஆர் ஷி இப்போ என்ன நினைக்கிறாங்க. ஓகே, உங்களோட பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க. தி சேரியட், 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட பர்சன் வந்து இப்போ 2 விதமான எனர்ஜியில் இருக்காங்க. சேரியட் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்ககிட்ட வரணும், பேசணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஓகே, சேரியட் கார்டு அதை தான் சொல்லுது. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கான எண்ணம் இல்லை, விடுறதுக்கான மனசு இல்லை. ஆனால் 8 ஆஃப் ஷார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம். அவங்க வந்து ஒன்று அவங்கள வந்து செல்ஃப் ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை மற்றவங்க யாராவது அவங்கள வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை கைதியாக அவங்க இப்போ இருக்கலாம். ஆரல்ஸ் அவங்களே வந்து இல்லை இது எல்லாரையும் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதா அப்படிங்கிற மாதிரி அவங்கள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி கட்டி போட்டுக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. அவங்களுக்குள்ள பயம் இருக்கலாம், ஓவர் திங்கிங், குற்ற உணர்ச்சி, ஆங்ஸைட்டி, இது எல்லாமே அவங்கள வந்து உங்ககிட்ட ஃபார்வர்ட் மூவ் பண்ண விடாமல் தடுக்குது. ஓகே, இது ஒன்று. மற்றவங்க வந்து அவங்கள இம்போஸ் பண்ணி அவங்க மேலே இது சரியாக வராதுன்னு சொல்லி அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இம்போஸால் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க எடுத்திருக்கலாம். எந்த ஒரு மூவுமே இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி இருக்க மாதிரி. ஆரல்ஸ் அவங்களே வந்து இது எதுவுமே செட் ஆகாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக நம்ம எல்லாத்தையும் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு மன வேதனையில் கூட அப்படியே அமைதியாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஓவர் ஆங்ஸைட்டியில் இருக்காங்க, ஓவர் திங்கிங், குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்குங்கிறது தெரியுது. ஸோ வெளிப்புற தடைகளை விட இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய ஓன் தாட்ஸே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அடுத்து 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா. 7 ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜியை தான் இண்டிகேட் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து நிறைய தாட் ஓடிக்கிட்டே இருக்குது மனசில். நான் காண்டாக்ட் பண்ணலாமா, நான் காண்டாக்ட் பண்ணனா அவங்க என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது திரும்ப ஒர்க் ஆகுமா, இந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி மாறுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இந்த குழப்பத்தால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறது டிலே ஆகுது. ஓகேவா, ஸோ கரண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மனசுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஆனால் அவங்களோட மைண்டுக்கு வந்து தெரியல. ஸோ அது வந்து நிறைய பயத்தையும் குழப்பத்தையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கரண்ட் எனர்ஜி. இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னா இதுதான். அடுத்து ஃப்யூச்சர் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது, யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்டிஸ், கிங் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் வான்ஸ், 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. அண்ட் பாட்டம் எனர்ஜி 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர் எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான எனர்ஜி இருக்குது. ஓகே, ஜஸ்டிஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக அனுபவித்த அந்த அன்ஃபேர் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து யூனிவர்ஸ் பேலன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே, உண்மைகள் எல்லாமே வெளிவரும், கர்மா அதோட வேலையை செய்யும். ஓகே, அதுதான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிறது. அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு எமோஷ்னல் மெச்சூரிட்டியை காட்டுது. ஓகே, உங்களோட பர்சன் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சவங்க இனிமேல் ஹானஸ்ட்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது அதுதான். அண்ட் 6 ஆஃப் வான்ஸும் இருக்குது. ஓகே, இது 6 ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு விக்டரி கார்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வரப்போகுது. சரிங்களா, அதாவது உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரலாம், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணலாம், ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி கமிட்மெண்ட் பற்றின பேச்சை ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் இந்த 6 ஆஃப் வான்ஸ் மூலயமா இன்னும் சொல்கிறதா இருக்குது. அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ் எனர்ஜி இந்த கார்டு. ஸோ இது வரைக்கும் ஒருத்தர் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் 2 பேருமே ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நிலை உருவாகும். சரிங்களா, லவ், ரெஸ்பெக்ட், கேர், சப்போர்ட் இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகே, ரெசிப்ரோகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்களோ அல்லது உங்கள் பர்சனோ. யார் இது வரைக்கும் எஃபர்ட் போடாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ ஈக்குவல் எஃபர்ட் வரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ ஈக்குவல் எஃபர்ட் வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக பில்ட் ஆகும். சரிங்களா, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு.
ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு நல்ல டைரெக்ஷனில் போனாலுமே எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பாஸ்ட் ஹர்ட் இல்லை வந்து ஒரு அன்னெசரியான ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து டேமேஜ் பண்ணும். ஓகே, ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, உங்களோட பவுண்டரிஸை நீங்கள் பாதுகாத்துக்கணும். சரியா, உங்களோட பவுண்டரிஸில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஒரு மீனிங்ஃபுல் ஜேர்னி இருக்குது. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து ஸ்லோ பட் ஒரு மீனிங்ஃபுல் எனர்ஜியை தான் இந்த ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்க்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆரம்பத்தில் இன்னசென்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வெயிட்டிங், அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன். ஓகே, ஒரு வெயிட்டிங் எனர்ஜி, ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போது யூனிவர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் கொண்டு வராங்க. ஓகே, அதாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டி, ஈக்குவல் எஃபர்ட் அண்ட் அது தொடர்ந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை, டிவைன் டைமிங்கில் வளர்ந்துட்டுருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஓகேவா, ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிலேக்காக உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தாமதமாகுது அப்படிங்கிறதுக்காக உங்கள் நம்பிக்கையை விட வேணாம். ஸோ உங்களுக்கானது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கான வேலையை யூனிவர்ஸ் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே உங்களுக்காக அலைன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க. உங்களோட மன அமைதிக்கு, மன நிம்மதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிவைன் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுதான் இந்த கார்டு மூலமா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, திரும்பி வரப்போகிற உங்கள் லவ் திரும்ப யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, திரும்ப ரீயூனியன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்படி ரீயூனியன் வரும்போது ஒரு கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட், இது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகேவா, ஸோ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து 6, 7, 8, 11, 5 இந்த மாதிரி நம்பர்ஸை அடிக்கடி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அவசரப்பட வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ க்ரோத்து தான் இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ், ஒரு ஸ்லோ க்ரோத்து தான் இருக்குது. அதுக்கு இப்போவே யூனிவர்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை போட்டுட்ருக்காங்கங்கிற மாதிரியான எனர்ஜி தான் இருக்குது. ஸோ உங்களோட ஹீலிங்கை கண்டினியூ பண்ணுங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுங்க அண்ட் யூனிவர்ஸ் டைமிங்கை நம்புங்க. யூனிவர்ஸ் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான், என்ன டிலே ஆனாலும் அது நல்லதுக்கு தான், ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதுதான் இந்த கார்டு மூலமா சொல்கிறாங்க. அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, டேரோ கார்ட்ஸ் மூலமா பார்த்தாச்சு. பைல் நம்பர் 2 சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான லவ் ரீடிங் பார்த்தோம். பாஸ்ட், கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜியை பார்த்தாச்சு. இப்போ ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். ஓகே, ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, என்ன கார்ட்ஸ் வருது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கார்டு என்ன வருது, பி போல்ட் அண்ட் மேக் தி ஃபஸ்ட் மூவ். ஓகே ஃபைன். அடுத்து டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். ஓகே, ஃபஸ்ட் கார்டு மூலயமா ஃபஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, தைரியமாக எடுங்க அப்படிங்கிறாங்க. செகண்ட் கார்டு மூலயமா உங்களுடைய பாஸ்ட் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன வந்திருக்கு, சரண்டர் டு தி டிவைன். ஓகே, டிவைன் கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிடுங்க, சரண்டர் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். ஃபோர்த் ஒன், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ட் அடுத்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த 4 கார்ட்ஸ் மூலயமா நல்ல ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. ஃபைனல் ஒன், இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 5 மெசேஜஸ் மூலயமா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 5 கார்ட்ஸுமே சேர்ந்து இந்த 5 மெசேஜஸ்மே வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மேஜர் ட்ரான்சிஷனில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஒரு மேஜர் லைஃப் ட்ரான்சிஷனில் இருக்கீங்கங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது.
பழைய சாப்டர் முடிஞ்சு ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் மெசேஜ், பி போல்ட் அண்ட் மேக் தி ஃபஸ்ட் மூவ் சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படாமல் முதலடியை எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பணும், இல்லை உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, கரியர் அப்படின்னா ஒரு நியூ ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணம் மனசில் இருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களோட பயம் வந்து உங்களை நிறுத்துது. ஓகேவா, உங்கள் பயம் வந்து உங்களை எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ண விடாமல் அப்படியே தடுத்து வச்சுருக்கு. ஓகேவா, இன்னும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வென் யூ ஸ்டாப் வெயிட்டிங் அண்ட் ஸ்டார்ட் மூவிங். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போ வந்து வெயிட் பண்ணுறதை நிறுத்துறீங்களோ, மூவ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போ தான் மூவிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போதும் வெயிட்டிங்கை ஸ்டாப் பண்ணும்போதும் தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிராக்கிள்ஸ் ஆரம்பிக்கும், நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்களுக்கு தான் நியூ டோர் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அடுத்தடுத்து ரொம்ப லேட்டாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யூ பேக். ஸோ இந்த கார்டு வந்து ஒரு எமோஷ்னல் மெசேஜ் தான். பாஸ்டில் நடந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம், ஹர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபெயிலியர்ஸ், பீட்ரேயல்ஸ், இன்னும் என்ன வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி உங்கள் மனசில் ஒரு வெயிட்டாக ரொம்ப பாரமாக சுமையாக இருக்கும் சரிங்களா, அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் மனசில் பாஸ்டில் நடந்த ஹர்ட், ஃபெயிலியர், ஹார்ட் பிரேக்ஸ், டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆர் பீட்ரேயல்ஸ் எல்லாத்தையும் இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்கீங்கங்கிறது தெரியுது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து திரும்பவும் அதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்தது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்தால் என்ன பண்ணுறது, நான் திரும்பவும் ஹர்ட் ஆகிடுவேனா, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே தோணும். ஓகேவா, ஆனால் இன்னும் சொல்கிறது என்னென்னா, உங்களோட பாஸ்ட் வந்து ஒரு லெசன், ஒரு பாஸ்ட் வாஸ் அ லெசன். ஓகே, நாட் அ லைஃப் சென்டென்ஸ். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை தான் கொடுத்தது. ஓகேவா, அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் லைஃப்பை வந்து பாஸ்ட்டால் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு லெசன் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதை வச்சு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அது வந்து உங்களை ஸ்ட்ராங்கராக மாற்றிருக்கே தவிர திரும்பவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை கொடுக்காது. ஒரு லெசனை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். கற்றுக்கிட்டு திரும்ப திரும்ப அதே லெசனை கற்றுக்கிற மாதிரிலாம் உங்கள் லைஃப்பை வச்சுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நியூ பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பழைய பெயின் எல்லாத்தையும் விடணும். அதை தான் இந்த கார்டு மூலமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தி தேர்ட் ஒன், சரண்டர் டு தி டிவைன். இந்த கார்டு வந்து இந்த ரீடிங்கோட ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் பண்ணணும், நீங்களே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஓகேவா, சில ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனே கிடைக்காது. அது எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். சில விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனேலாம் நடக்காது. எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். ஓகே, சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து டிவைன் டைமில் மட்டும்தான் அன்ஃபோல்ட் ஆகும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் சொல்கிறது என்னென்னா, எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா அவுட்கமும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். டிவைன் டைமிங்கை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. ட்ரஸ்ட் தட் வாட் இஸ் மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. லவ்வாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு தாரக மந்திரம் தான் வாழ்க்கை. வாட் இஸ் மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகே, என்னவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதராக இருக்கலாம், ஆர் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒன்று. எல்லாத்துக்குமே ஒரே விதி தான், இதுதான். சரிங்களா, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, எஃபோர்ட் போடணும், கன்சிஸ்டன்சியை காட்டணும், ரிசல்ட்டை வந்து யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. நான் என் வேலையை, என் கடமையை கரெக்டாக பண்ணுறேன், இதுக்கான பலனை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. நம்பிக்கையோடு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியான பாதைக்கு யூனிவர்ஸ் உங்களை கொண்டு போவாங்க. சரிங்களா, ஸோ ஃபோர்த் ஒன், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். ஓகே, இந்த கார்டு திரும்பவும் வந்து ஆக்ஷன் எனர்ஜியை தான் அர்ஜ் பண்ணுது. ஓகே, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ரேயர், ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறது, அஃபர்மேஷன்ஸ், டேரோ ரீடிங்கை கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறது எல்லாம் நல்லது. ஆனால் யூனிவர்ஸ் கேட்குறது என்னென்னா,
என்ன ப்ராக்டிக்கல் ஸ்டெப் நீங்கள் எடுத்திருக்கீங்க அதை தான் கேட்குறாங்க. வாட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப் ஹேவ் யூ டேக்கன், அதுதான். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, டேரோ ரீடிங் பார்க்குறீங்க, ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க, அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஸ்பெல் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, இன்னும் ஆப்ரிக்கா டுப்ரகாவெல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. லவ் வேணும்னா ஹானஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு இனிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக. கரியர் வேணுமா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அப்ளை பண்ணணும். சரியா? பணம் வேணுமா ஸ்மார்ட் பிளானிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் உங்களோட கனவுகள் எப்போ தெரியுமா நிறைவேறும்? ஃபெய்த் மீட்ஸ் ஆக்ஷன்ஸ். வென் ஃபெய்த் மீட்ஸ் ஆக்ஷன்ஸ், அப்போ தான் ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி ஒன். ஓகேவா? ஸோ அதை தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது போதும், ஆக்ஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்ஷனில் இறங்குங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு குதிக்கிறது இல்லை, நிதானமாக அந்த செயலை என்ன செஞ்சால் என்ன வரும் அதை பிளான் பண்ணி பண்ணுறது தான். ஓகே, அண்ட் தி ஃபைனல் ஒன், இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ரீடிங்கோட ஃபைனல் கைடன்ஸ் இது. நெகட்டிவ் தாட்ஸ், டாக்ஸிக் பீப்புள், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் டவுட்டாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், ஜெலஸியாக இருக்கலாம், ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். இது எல்லாத்தையும் விடுங்க. இது எல்லாமே உங்களோட எனர்ஜி லெவலில் குறைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த நெகட்டிவ் பேட்டர்ன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் ஆர் ஓல்ட் பெயின், பாஸ்ட் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி டாக்ஸிக் திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிகிட்ருக்கும்போது நியூ பிளெஸ்ஸிங்ஸை உங்களால் ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலிமா சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி மன்னிக்கணும், ஃபர்கிவ், ஹீல், டிட்டாச். ஓகே, அண்ட் எப்போவுமே உங்களோட பீஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது. ஓகே, நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது உங்களோட பீஸ்க்கு மட்டும்தான், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு மட்டும்தான். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாகவே உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் எப்போவுமே ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்லின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா கார்ட்ஸுமே சேர்ந்து சொல்கிறது, இனி காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கான டைம் இல்லை, இது பாஸ்ட்டை விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி டிவைன் டைமிங்கை நம்புங்க, பயத்தை விடுங்க, ஆக்ஷனில் இறங்குங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நியூ டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 111, 222, 555, 777 அண்ட் 888. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். பைல் நம்பர் 2 பைல் நம்பர் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், அதுக்கான யூனிவர்ஸ் கைடன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், அவங்களுடைய பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் நேமை ஒரு 3 டைம்ஸ் மனசில் சொல்லிக்கோங்க. அவங்க ஃபேஸை நல்லா மனசில் நிறுத்திக்கோங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்களை நினச்சி பாருங்கள். ஓகே, அவங்க மனசு மட்டும்தான் இப்போ அவங்களோட முகம் மட்டும்தான் இப்போ உங்களோட மனசில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருங்க. நல்ல டீப் இன்ஹேல் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க, மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு? 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, 4 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, அடுத்து 3 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஃபைன். டெம்பரன்ஸ். ஓகே, கார்ட்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ். அடுத்து
அடுத்து என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். தி எம்பரர். ஓகே. 10 of Pentacles. Superb. Strength. Okay. Ace of Cups வந்திருக்கு. ஓகே. Justice. ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வந்திருக்கு அப்படின்னா 8 of Cups வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட், கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத. ஸோ பாஸ்ட் எனர்ஜி, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 4 of Cups, 8 of Swords, 3 of Wands இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் எமோஷ்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா. 4 of Cups காட்டுறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் தன்னுடைய ஃபீலிங்ஸை கம்ப்ளீட்டாக வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஓகே. உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர். அண்டு லவ் இருந்தும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். ஆர் டைமிங் சரியாக அமையாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்து 8 of Swords வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை, வெளிப்புற காரணங்கள் மட்டும் இல்லை. உங்களுக்குள்ளேயே இருந்த பயம், உங்களோட ஓவர் திங்கிங், உங்களோட இன்செக்யூரிட்டி, உங்களோட செல்ஃப் டவுட், இந்த மாதிரியான விஷயங்களும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நான் வந்து ஒரு நான் போதுமான ஒரு பர்சனா, அவருக்கு ஈக்குவலான ஒரு பர்சனா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற தாட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே நிறைய செல்ஃப் டவுட், நம்ம ரைட் பர்சன் தானா, நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்திருக்கு. அண்ட் 3 of Wands வந்திருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத 3 of Wands வந்து இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சில பேருக்கு வந்து இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் வந்து ஒரு ஃபிசிக்கல் செப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு டிலே இருந்திருக்கு, அவ்வளோதான். டைமிங் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருந்த ஃபீலிங்ஸ் வந்து உண்மை. ஓகேவா. அதுதான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்லியிருக்காங்க. அதை வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள், காரணங்கள் இருந்திருக்கு, அதுதான். ஓகே. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அடுத்து கரண்ட் எனர்ஜி. இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹீ ஆர் ஷி என்ன நினைக்கிறாங்க இப்போது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டெம்பரன்ஸ், பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ், தி எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து உங்களோட பர்சன் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரன்ஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட பேலன்ஸை வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அண்ட் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஓகே. அவங்க வந்து ஏதோ ஒரு கோபத்திலையோ வேகத்திலையோ ஏதோ பேசியிருக்கலாம். பட் இப்போ நிதானமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் அடுத்து பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கார்டு இது. அவங்க வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அமைதியாக உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படியோ சம்ஹவ் அவங்க உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். உங்களை சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது எம்பரர். இந்த கார்ட் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து இப்போ எமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. ஓகேவா. அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அண்ட் ஒரு கமிட்மெண்ட் பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிக்கிற எனர்ஜி இருக்குது. ஓகே. ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அவங்க மனசில் இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அவங்கள நம்பணும் இல்லையா. ஸோ பாஸ்ட் மாதிரி இல்லை, பாஸ்ட் வெர்ஷன் இல்லாமல் ஒரு நியூ வெர்ஷனில் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது நடந்த எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ ஓவரால் அவங்களுடைய கரண்ட் எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா, they are watching, they are healing and preparing themselves to come forward in a
மோர் மெச்சூர் வே. ஓகேவா? ஒரு மெச்சூர்ட் பர்சனாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, ஹீல் ஆகிட்டுருக்காங்க, அண்ட் அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு, எப்படி ஒரு மெச்சூர்ட் பர்சனாக உங்ககிட்ட வரத்துக்கு அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இப்போ அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஓகே, இதை தான் வந்து ஒரு மாற்றம் இருக்குது, அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு நமக்கு வந்து ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்கே போக போகுது, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்ட்ரென்த், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஜஸ்டிஸ். பாட்டம் எனர்ஜியாக 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்யூச்சர் எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்குது இந்த கார்ட்ஸ் எல்லாமே. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஃபேமிலி, மேரேஜ், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃப்யூச்சர், ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை மீன் பண்ணுது. ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மேரேஜ் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸ் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அடுத்து ஸ்ட்ரென்த் கார்டு. இந்த ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆக காரணம் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, உண்மையான லவ், பேஷன்ஸ், அந்த மன்னிக்கிற அந்த குணம், அண்ட் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த். ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இன்னுமே சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இதுவும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற காதல் வந்து வளரும். எப்போ அப்படின்னா, எப்போது 2 பேரோட மனசுமே ஒரு ஈகோ, ப்ரைடை தாண்டி ஒரு நிம்மதி, மன அமைதி, பொறுமை இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது. ஓகே, லவ் க்ரோஸ் ஸ்ட்ராங்கர் வென் போத் ஹார்ட் சூஸ் பேஷன்ஸ் ஓவர் ப்ரைட். ஓகேவா? ஸோ ஈகோ, ப்ரைடை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னாலே உங்களுடைய காதல் வளர ஆரம்பிக்கும். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், டீப்பாகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு நியூ எமோஷ்னல் பிகினிங்கை மீன் பண்ணுது. ஒரு நியூ லவ் சாப்டர் வந்து ஆரம்பிக்கலாம், ரீயூனியன் நடக்கலாம், ப்ரொப்போசல், இல்லை ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கன்ஃபெஷன் வரத்துக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகேவா? அதே மாதிரி ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹீல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்து ஒரு பிளெஸ்டு கார்டு, ஒரு பிளெஸ்ஸிங் கார்டாகவும் நம்ம டேரோவில் பார்க்குறோம். ஸோ இந்த கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நியூ எமோஷ்னல் பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறத யூனிவர்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் அனுபவித்த அந்த பெயின் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மீன் போகலை. யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்போது சரியான பேலன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. உண்மைகள் வெளிவரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும். உங்களுக்கு டிசர்வான அந்த உங்களுக்கு தகுதியான அந்த மரியாதை, மதிப்பு, லவ், கேர் அண்ட் கமிட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஜஸ்டிஸ் கார்டு மூலிமா தெரியுது. ஸோ பாட்டம் எனர்ஜியாக பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க. என்னென்னா, ஃப்யூச்சர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ், எமோஷ்னல் பேக்கேஜ், பயம் எல்லாத்தையுமே விடணும், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்களுக்குள்ளே வந்த பெயினை தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த ஒரு நெகட்டிவ் சீன்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சீன் எல்லாத்தையுமே அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கட்டும். ஏதோ ஒரு கெட்ட காலம் ஏதேதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ நடந்த பிரச்சனைகளை வந்து அப்படியே எரேஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டிவைன் டைமிங் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? பாஸ்டில் இருந்த பயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு பாஸ்டில். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போது ஹீலிங் அண்ட் மெச்சூரிட்டி வந்து 2 பேருக்குமே வந்துட்டுருக்கு. ஓகேவா? 2 பேருமே ஹீல் ஆகுறீங்க. ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு நீங்கள் 2 பேருமே க்ரோ ஆகிட்டுருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் கமிட்மெண்ட், எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஜஸ்டிஸ் அண்ட் ஒரு நியூ லவ் பிகினிங் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிறாங்க. இது மெதுவாக வளர்ந்தாலுமே ரொம்ப ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸோட இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து எல்லா இந்த 3 ரீடிங்குமே பார்க்கும்போது டிலேஸை வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்கிறது தான். ஓகே, எவ்ரிதிங் இஸ் அலைனிங் அட் த ரைட் டைம். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4, 8, 11. ஓகே, ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்கிறதுனால 4, 8, 11 இந்த நம்பர்ஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் கைடன்ஸ்னால் அவசரப்படாதீங்க. நீங்கள் விரும்புகிற அந்த அவுட்கம்மை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஹீலிங், செல்ஃப் லவ் அண்ட் ஃபெய்த் இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஹீல் ஆகுங்க, செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஓகேவா? டிவைன் டைமிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு கிளாரிட்டி, எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஒரு முக்கியமான ஒரு நியூ பிகினிங் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பைல் நம்பர் 3க்கான டேரோ ரீடிங் பார்த்தாச்சு. பாஸ்ட் என்ன, ப்ரெசண்ட் என்ன, ஃப்யூச்சர் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கிற கலெக்டிவ்ஸ் ஆரக்கிள் கார்டு மூலமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் தான். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு? A new romantic cycle begins. ஓகே, அடுத்து nothing will come of this situation. A time for healing. A very climax approaches. Show the world the real you. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு 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 ஆழமான மாற்றம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. உங்களுக்கான மெசேஜாக அதை தான் தெரியுது. ஒரு ஆழமான ஒரு மாற்றத்தை பற்றி தான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே பேசுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சாப்டர் முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த புது சாப்டர், அந்த நியூ பிளெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பழைய எனர்ஜிஸை விடணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிறது. ஓகே, அந்த ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ அதுக்கு ஆப்டான கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அ நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். இந்த கார்டு வந்து இந்த ரீடிங்கோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ்னே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரொமான்டிக் சைக்கிள் வந்து உங்கள் லைஃப்பில் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் இஸ் நாட் ஓவர். ஓகேங்களா? அ பியூட்டிஃபுல் நியூ சாப்டர் இஸ் அபவுட் டு பிகின் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா கன்ஃபார்ம் ஆகுது. லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயம் டிலே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே ஸ்லோலி எண்ட் ஆக போகுது, முடிவுக்கு வருது. ஓகே, சில பேருக்கு வந்து இது ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எக்ஸோட ஒரு ஹெல்த் ரீயூனியனாக, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரீயூனியனாக இருக்கலாம், எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதா இருக்கலாம், ஆர் மேரேஜ் ப்ரப்போசல், இல்லை கமிட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த கார்டு வந்து தெளிவாக சொல்லுது. ஓகேவா? ஸோ தி லவ் யூ டிசர்வ் வில் கம் வித் பீஸ், நாட் கன்ஃபியூஷன். ஓகேவா? உங்களுக்கான காதல் எப்போவுமே ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி தான் வரும், உங்களுக்கு கன்ஃபியூஷனை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன், நத்திங் வில் கம் ஆஃப் தி சிச்சுவேஷன். ஓகே, இந்த கார்டை வந்து பார்த்ததுமே சில பேர் வந்து பயப்படுவீங்க, ஆனால் இதோட உண்மையான மெசேஜ் வேறு. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, உங்களோட எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சா, அதில் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் இன்வெஸ்டிங் யுவர் எனர்ஜி இன் வாட் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஓகே, ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தில் உங்களோட எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிச்சுவேஷன், ஒரு டாக்ஸிக் கனெக்ஷன், இல்லை ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப், ஆர் ஒரு பழைய பெயின் இன்னுமே உங்களோட எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பழைய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பழைய சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு பழைய டாக்ஸிக் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கலாம், இல்லை பழைய ஒரு ஹார்ட் பிரேக், ஹார்ட் பெயின், பீட்ரேயல், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்னுமே உங்களை நீங்கள் நினச்சி அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அது வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போகிறதில்ல. ஸோ
அது உங்கள் ஃப்யூச்சரும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை விட்டு வெளியே வாங்க. உங்களோட முழு லவ் லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு பார்ட் போனதால் உங்கள் லவ் லைஃபே முடிஞ்சிடுச்சிங்கிறது அர்த்தம் இல்லை. ராங் சாப்டர் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ தி ரைட் சாப்டர் கேன் பிகின். எப்போ வந்து ராங் சாப்டர் வந்து முடியுதோ, தவறான ஒரு அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் முடியும் போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். ஓகேவா? அதுதான் வந்து நீங்கள் அதை முடித்தாதான் தொடங்குங்கிறது தான் இதோட அர்த்தம். நீங்கள் தேவையில்லாத ஒரு கண்டினியூ ஆகாத ஒரு விஷயத்துக்காக முடிஞ்சு போன ஒரு விஷயத்தில் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ரைட் சாப்டர் உங்கள் லைஃப்பில் எழுத ஆரம்பிக்க முடியும். அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா புது சாப்டர் உங்களால் எழுத முடியுமா? முடியாதுல்ல. அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன், டைம் ஃபார் ஹீலிங். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு ஜென்டில் எனர்ஜி. என்னென்னா, நீங்கள் வெளியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னும் சில எமோஷ்னல் wounds வந்து இருக்குது. ஓகேவா? ஹார்ட் பிரேக், டிசப்பாயின்மெண்ட், ஆர் வந்து ஒரு பீட்ரேயல், அந்த broken ட்ரஸ்ட் ஆர் செல்ஃப் டவுட், அந்த மாதிரி விஷயங்கள் இன்னுமே உங்களுக்கு உள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும். அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். யூனிவர்ஸ் அதுக்கான டைம் உங்களுக்கு கொடுக்குது இப்போ. ஓகேவா? ஹீலிங் இஸ் நாட் அ டிலே. ஓகேங்களா? ஹீலிங் இஸ் அ ப்ரிப்ரேஷன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப் டைமில் ஹீல் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா அதனால ஒரு தாமதம் அப்படின்லாம் இல்லை. எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. ஹீலிங் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. ஹீலிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் சரியான லவ், சரியான பர்சன் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட். டைம் ஃபார் ஹீலிங். நீங்கள் எப்போ செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். அண்ட் ஃபோர்த் ஒன், ஃபேரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். ஓகே, இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் எனர்ஜி. ரொம்ப நாளாக நீங்கள் நின்றுட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு முக்கியமான முடிவு அது அந்த சுச்சுவேஷனில் வரப்போகுது. அது வந்து ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷனாக இருக்கலாம், ஒரு கன்ஃபெஷனாக இருக்கலாம், ஒரு டிசிஷனாக இருக்கலாம், ஆர் ஒரு ப்ரொப்போசல், ஆர் ஒரு க்ளோஷர், இல்லை ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திங்ஸ் கேனாட் ஸ்டே ஸ்டக் ஃபார் எவர். எப்போவுமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்படியே நின்றாது. ஓகேவா? சேஞ்சஸ் கம்மிங். மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஒரு நீங்கள் ஒரு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் பிரேக் ஆகிருப்பீங்க, இல்லை 3 இயர்ஸ்னு வச்சுப்போம். இன்னும் அந்த மனநிலையிலையா இருக்கீங்க? எவ்வளோ மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் எப்போவுமே வந்து ஒரே இடத்துல ஒன்று முடிஞ்சது ஒரு விஷயம் ஒரே இடத்துல நிற்காது. மாற்றம் ஒன்று தான் வந்து மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ அதனால் பயப்படாமல் அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தி ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, ஷோ தி வேர்ல்ட் தி ரியல் யூ. ஓகே, இந்த ரீடிங்கோட ஃபைனல் கைடன்ஸ் இது. ஓகே, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் மற்றவங்களுக்காக உங்களையே மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ், அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது, உங்களோட அப்படின்ற அவங்கள எப்படியாவது நம்ம கூட வச்சுக்கணும், அதை எப்படியாவது நம்ம கிட்டவே வச்சுக்கணும், அதை எப்படியாவது நமக்கானதாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒன்று, ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களையே மாற்றிக்க ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை மறைச்சிருக்கலாம், உங்களோட ஒரிஜினாலிட்டியை மறைக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உங்களை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ஃபேக்கு, அது வந்து நடிப்புன்னு சொல்கிறாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரிட்டெண்ட் டு பி சம்ஒன் எல்ஸ் டு லவ் ஆர் டு பி லவ்ட். ஓகே, உங்களோட ஒரிஜினாலிட்டி, உங்களோட கைண்ட்னஸ், உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட ட்ரூ பர்சனாலிட்டி, இதுதான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓகேவா? சரியான பர்சன் உங்களை அப்படியே உங்களுக்கானவர் அவர், உங்களுக்கானவங்களை அவங்க அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்படியே உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்களை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறவங்க உங்களை லவ் பண்ணல, அந்த மாறின ஒரு வெர்ஷன், அவங்க எதிர்பார்க்குற ஒரு வெர்ஷனை தான் லவ் பண்ணுறாங்க. அதுதான் உங்கள் மேலே இம்போஸ் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, நீங்களாக இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் உங்களை மாற்ற ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க உங்களுக்கான லவ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசளவில் உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா கார்ட்ஸுமே சேர்ந்து சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு அழகான லவ் சாப்டர் ஆரம்பிக்குது. ஓகே, பாஸ்டில் முடிஞ்ச விஷயங்களை இன்னுமே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டாம். அதே மாதிரி ஹீலிங்க்கான டைம் கொடுங்க. டைம் ஃபார் ஹீலிங் கார்டு வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் அதை அர்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ரொம்ப க்ளோஸில் இருக்குது.
உங்களோட ஒரிஜினாலிட்டியை யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். ஓகேவா? இதெல்லாம் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகணும்னா ஒரு 111, 222, 444, 555, 999 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ். அதாவது பைல் நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் அண்ட் கைடன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பிக் அ கார்ட் மெத்தடில் நம்ம 3 பைல் வச்சுருந்தோம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 பைலுக்குமான ரீடிங் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட பாஸ்ட் எனர்ஜி, கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி பார்த்தாச்சு. அண்ட் 3 பைலுக்குமே வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகும். எல்லாருக்கும் இந்த ரீடிங் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் யாருக்கெல்லாம் பொருந்துதோ அவங்களுக்கான ரீடிங்காக இதை எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா இது உங்களுக்கானது இல்லை. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே போயிருக்கு. இதுதான் நம்ம சேனலில் போட்டிருக்கிற லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த பையில் சூஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். இதை நான் சொல்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஸோ ஆனால் எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. என்னோடய அவைலபிலிட்டியை பொறுத்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன். எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, டேக் கேர் யூ ஆல். லவ் அண்ட் லைட்.